உங்கள் ஆழ்மனதும் திருமணத்தில் பிரச்சனைகளும். திருமண வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மனதின் செயல்பாடு மற்றும் சக்தியை பற்றிய ஞானம் அறியாமையில் இருப்பதே காரணம். மனிதன் விதியை சரியாக உபயோகிப்பதன் மூலம் கணவன் மனைவிக்கும் இடையே உள்ள சலசலப்பை சரி செய்ய முடியும். அவர்கள் இருவரும் ஆழ்மனதை வேண்டுவதன் மூலம் சேர்ந்திருக்கலாம். உயர்ந்த லட்சியத்தினை மனதால் திட்டமிடுதல், வாழ்வின் விதிகளை ஆராய்ந்து உணர்தல், பொதுவான நோக்கம் மற்றும் திட்டமிடல் பற்றிய பரஸ்பர ஒப்பந்தங்கள் செய்தல், தனி மனித சுதந்திரத்தை அனுபவிப்பது, இவை யாவும் ஆனந்தமான திருமணத்திற்கு வழிவகுக்கும். இருவரும் ஒன்றென உணரும் தன்மையை அளிக்கிறது. விவாகரத்தை தவிர்ப்பதற்கு சரியான தருணம் திருமணத்திற்கு முன்பாக நேரம். மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளிவர முயற்சி செய்வது தவறில்லை. ஆனால் முதல் கட்டத்தில் ஏன் அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ள வேண்டும்? அதற்கு பதில், திருமணத்தில் ஏற்படும் பிரச்சனைகளின் காரணத்தை அறிந்து கொள்வது அல்லது பிரச்சனையின் ஆணிவேரை அறிந்து கொள்வது சிறந்ததல்லவா? ஆண் மற்றும் பெண்ணின் மற்ற பிரச்சனைகளை போலவே விவாகரத்து, பிரிவு, விவாகரத்தை செல்லாதாக்குதல், தொடர்ந்த தீராத வழக்கு தொடர்தல், இவைகளை பற்றி கவனமாக சிந்தித்தால் உணர்மனம் மற்றும் ஆழ்மனதின் செயல்பாடு மற்றும் அவை இரண்டும் ஒன்றோடொன்று கொண்டுள்ள உறவு ஆகியவற்றை பற்றிய அறிவின் குறைபாடே காரணம் என்பது புரியும். திருமணத்தின் பொருள். திருமணம் அர்த்தமுள்ளதாக இருக்க ஆன்மீகத்தை ஆதாரமாக கொள்ள வேண்டும். இது இதயபூர்வமாக இருக்க வேண்டும். இதயம் காதல் இருக்குமிடம். நேர்மை, உண்மை, தயை இவை அனைத்தும் காதலின் வடிவம். ஒரு ஆண் ஒரு பெண் பணத்திற்காகவும் சமூக பதவிக்காகவும் அவனுடைய அங்கீகாரத்தை காட்டவும் மணப்பது என்பது உண்மையான திருமணம் அல்ல. இது உண்மையான நேர்மையான காதல் இல்லாத தன்மையை குறிக்கும். அப்படிப்பட்ட திருமணம் ஒரு கேலிக்கூத்து, போலியானது, மாறுவேடம் தரித்தவர் செய்யும் கேளிக்கை. ஒரு பெண், நான் வேலை செய்து கலைத்து விட்டேன், நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் எனக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்னால் அவள் கூறும் காரணம் பொய்யானது. அவள் மனதின் விதியை சரியாக பயன்படுத்தவில்லை. அவள் பாதுகாப்பு அவளுடைய உணர்மனம் மற்றும் ஆழ்மனம் இணைந்து செயலாற்றும் அறிவை மற்றும் செயல்திறனை சார்ந்துள்ளது. உதாரணத்திற்கு, இந்த புத்தகத்தில் உள்ள பகுதிகளில் கொடுக்கப்பட்டுள்ள யோசனைகள் பின்பற்றி நடந்தால் ஒரு பெண்ணிற்கு எப்பொழுதுமே செல்வத்திற்கோ அல்லது ஆரோக்கியத்திற்கோ குறைவிருக்காது. அவள் தந்தை, கணவன் என்று எவரையும் சாராமல் அவளை செல்வம் வந்தடையும். ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், பாதுகாப்பு, மகிழ்ச்சி, உந்துதல், வழிகாட்டுதல், செல்வம் ஆகியவற்றிற்காகவோ அல்லது வேறு எதற்காகவோ ஒரு பெண் தன் கணவனை சார்ந்திருப்பதில்லை. அவளுடைய பாதுகாப்பு மற்றும் மன அமைதியும் அவளுடைய உள்சக்தி குறித்த ஞானத்திலிருந்து தொடர்ந்து முறையாக தன் மனதின் விதியை ஆக்கப்பூர்வமாக உபயோகிப்பதன் மூலம் உருவாகிறது. சிறந்த கணவனை எப்படி கவர்வது? உங்கள் ஆழ்மனது எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றி உங்களுக்கு பரிச்சயம் ஆகிவிட்டது. எதை நீங்கள் ஆழமாக ஆழ்மனதில் பதிய வைக்கிறீர்களோ அதையே நீங்கள் உங்கள் உலகில் அனுபவிக்கிறீர்கள் என்பதை அறிவீர்கள். இப்பொழுது உங்கள் ஆழ்மனதில் ஒரு ஆணிடம் நீங்கள் விரும்பும் தன்மைகளை சிறப்பியல்புகளுடன் பதிய வையுங்கள். பின்வரும் யுக்தி மிகவும் சிறப்பானது. இரவில் நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடி உடலை தளர்த்தி மிகவும் அமைதியாக இருங்கள். தவிர சாத்வீகமாகவும் ஏற்றுக்கொள்ளும் இயல்புடனும் இருங்கள். உங்கள் ஆழ்மனதிடம் பின்வருமாறு கூறுங்கள்: நான் இப்பொழுது என் அனுபவத்தில் உணர்ந்த தன்மைகளான நேர்மை, உண்மை, விசுவாசம், மனப்பூர்வமான அமைதி ஆகியவற்றை உடைய சந்தோஷமான மற்றும் செழுமையான ஒரு ஆணை இருக்கிறேன். நான் உயர்வாக மதிக்கும் இந்த தன்மையின் மீது என் ஆழ்மனதின் கவனத்தை செலுத்தும் பொழுது அவை அங்கு நன்றாக பதிந்து விடுகிறது. நான் இந்த சிறப்பியல்புகளில் எண்ணத்தை செலுத்தும் பொழுது அவை என்னுடைய ஒரு அங்கமாக மாறி என் உள்ளுணர்வில் உருக்கொள்கிறது. ஒரு தடுக்க முடியாத ஈர்ப்பு விதி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதை நான் என்னுடைய உள்ளுணர்வின் நம்பிக்கையின்படி ஸ்வீகரித்து கொள்கிறேன். என்னுடைய உள்ளுணர்வின்படி நான் எதை உண்மை என உணர்கிறேனோ அதையே நான் ஸ்வீகரித்து கொள்கிறேன். அவனுடைய அமைதியிலும் சந்தோஷத்திலும் என்னுடைய பங்களிப்பு உள்ளது என்று எனக்கு தெரியும். அவனுக்கு என்னுடைய கொள்கை பிடிக்கும், எனக்கு அவனுடைய கொள்கை பிடிக்கும். அவனுக்கு என்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதில்லை, நானும் அவனை வெற்றி கொள்ள தேவையில்லை. எங்களுக்குள் பரஸ்பர காதல், சுதந்திரம், மரியாதை உள்ளது. இந்த எண்ணங்களை உங்கள் ஆழ்மனதில் பதிவு செய்யும் செயல்களை செய்முறைகள் பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் மனதின் கற்பனை செய்த குணமும் சிறப்பியல்புகளும் கொண்டு ஒரு ஆணை ஈர்க்கும் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். நுண்ணறிவுள்ள உங்களது உள்ளுணர்வு ஒரு வழியை வகுக்கும்.
அங்கு நீங்கள் ஆழ்மனதின் அசைவு படிமாறாத எதிர்க்க இயலாத வகையில் ஒருவருக்கொருவர் சகித்து கொள்வீர்கள். காதல் செய்வதிலும் பிரேமை செய்வதிலும் ஒத்துழைப்பு தருவதிலும் தீவிரமான ஆசை கொள்ளுங்கள். உங்கள் உள்ளுணர்வுக்குள் நீங்கள் செலுத்தியிருக்கும் இந்த காதல் பரிசினை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். மிக சிறந்த தகுந்த மனைவியை எப்படி உங்கள் பக்கம் ஈர்ப்பது? கீழ்வருமாறு உறுதி ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஏற்ற சரியான பெண்ணை நான் என் பக்கம் ஈர்க்கிறேன். இது ஒரு ஆன்மீக சங்கமம். ஏனென்றால் நான் சரியான கலந்த உறவாடக்கூடிய ஆளுமை கொண்ட ஒருவருடன் எனக்கு ஏற்பட்டிருக்கும் தெய்வீக காதல். இந்த பெண்ணிற்கு என்னால் காதல், ஒளி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை கொடுக்க முடியும் என்று எனக்கு தெரியும். இந்த பெண்ணின் வாழ்க்கையை முழுமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்க முடியும் என்று நான் உணர்கிறேன், நம்புகிறேன். அவளிடம் பின்வரும் குணங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆணையிடுகிறேன். அவள் ஆன்மீகவாதியாக, விசுவாசமாக, உண்மையாக இருக்கிறாள். அவள் நல்லிணக்கத்துடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாள். நாங்கள் ஒருவருக்கொருவர் அடக்க முடியாத ஆர்வத்துடன் ஈர்க்கப்படுகிறோம். அன்பு, உண்மை, அழகே என் அனுபவத்தில் எனக்கு கிடைக்கும் எனக்கு ஏற்ற துணையை நான் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் அமைதியாக ஆர்வத்துடன் உங்கள் துணைவரின் தன்மையையும் குணநலங்களையும் பற்றி சிந்திக்கையில் நீங்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ற மனோபாவத்தை வளர்த்து கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் உள்ளுணர்வின் ஆழ்ந்த அலைகள் உங்கள் இருவரையும் இறை ஆணையின்படி ஒன்று சேர்க்கும். மூன்றாவது தவறுக்கு அவசியமே இல்லை. சமீபத்தில் ஒரு ஆசிரியர் என்னிடம், எனக்கு 3 கணவர்கள் இருந்துள்ளனர். மூவரும் பணிவானவர்கள். என் முடிவை அனைத்திலும் நாடுபவர்கள். அனைத்தையும் நானே நிர்வகிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். நான் ஏன் இப்படிப்பட்ட மனிதர்களை என் வாழ்வில் ஈர்க்கிறேன்? 2வது கணவரின் குணம் நீங்கள் முன்னமே அறிந்ததா என்று கேட்டேன். அதற்கு அவள், நிச்சயமாக இல்லை. தெரிந்திருந்தால் நான் அவரை திருமணம் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என்றார். முதல் தவறிலிருந்து அவர் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிகிறது. பிரச்சனை அவர் ஆளுமையில். அவள் ஆண்பாவத்துடன் ஆதிக்கம் செலுத்துவராக இருந்தார். அவர் தன் ஆதிக்கம் செலுத்த தகுந்த ஒரு மனிதர் வேண்டும் என்று சுய உணர்வில்லாமல் விரும்பினார். அவை அனைத்தும் சுய உணர்வில்லாத உந்துதல். அவரது ஆழ்மனது அவர் விரும்பிய படத்தை அவர் பக்கம் கவர்ந்தது. அவள் சரியான பிரார்த்தனை மூலம் தான் இதுவரை பின்பற்றிய பதிவை மாற்றி அமைக்க வேண்டும். எதிர்மறையான பதிவை எப்படி அவர் துண்டித்தார்? மேல் கூறப்பட்ட பெண் ஒரு எளிமையான உண்மையை கற்றுக்கொண்டார். நீங்கள் வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒருவரை உங்களால் அடைய முடியும் என்று நம்பினால் உங்கள் நம்பிக்கைப்படி நடக்கும். ஆழ்மனதின் பழைய பதிவு உடைத்து சரியான மனிதரை தேர்ந்தெடுக்க பின்வரும் குறிப்பிட்ட பிரார்த்தனையை உபயோகித்தார். நான் விரும்புவது போன்று ஒரு ஆணை என் மனதில் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என் கணவனாக நான் ஈர்க்கும் மனிதன் வலிமையானவனாக, சக்தி வாய்ந்தவனாக, அன்பானவனாக, ஆண்மையுள்ளவனாக, வெற்றி பெற்றவனாக, நேர்மையானவனாக மற்றும் விசுவாசமானவனாக இருக்கிறான். அவன் என்னிடத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் பெறுகிறான். அவன் என்னை இட்டு செல்லும் வழியில் காதலுடன் பின்தொடர்வேன். அவனுக்கு நான் வேண்டும், எனக்கு அவன் வேண்டும் என்று அறிவேன். நான் நேர்மையான, உண்மையான, அன்பான மற்றும் கனிவானவள். அவனுக்கு கொடுக்க என்னிடம் அற்புதமான பரிசுகள் உள்ளன. அவை நல்லதை நாடும் மனம், மகிழ்ச்சியான இதயம் மற்றும் ஆரோக்கியமான உடல். அவனும் எனக்கு இதையே தருவான். இது பரஸ்பர உணர்வு. நான் கொடுக்கிறேன், நான் பெறுகிறேன். தெய்வீக ஞானத்திற்கு அப்படிப்பட்ட மனிதன் எங்கிருக்கிறான் என்று தெரியும். என்னுடைய ஆழ்மனதின் ஆழ்ந்த ஞானம் இப்பொழுது தன் வழியில் எங்கள் இருவரை ஒன்றாக ஈர்க்கிறது. நாங்கள் ஒருவரையொருவர் உடனேயே அடையாளம் கண்டு கொள்கிறோம். நான் என் வேண்டுதலை என்னுடைய ஆழ்மனதிடம் வெளிப்படுத்துகிறேன். அதற்கு தெரியும் எப்படி என் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று. நான் சரியான பதில் தந்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். மேற்கூறிய வரியில் இரவு பகலும் அவள் பிரார்த்தனை செய்தால், இந்த உண்மைகளை உறுதிப்படுத்தினால், அடிக்கடி இப்படி தன் மனதை ஈடுபடுத்தினால், அவள் மனதில் நினைத்திருந்ததற்கு சமமான ஒரு மனிதனை அவளால் அடைய முடியும் என்று அவளுக்கு தெரியும். அவள் பிரார்த்தனையின் பதில். பல மாதங்கள் கடந்தன. அவள் பல்வேறு மனிதர்களை சந்தித்தாள். எவருமே அவளுக்கு சரியாக படவில்லை. அவள் தன் நம்பிக்கை குறித்து சந்தேகப்பட துவங்கும் முன்
எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆழ்மனதின் அளவற்ற ஆற்றல் தன் விருப்பத்தை நிறைவேற்றும் என்று தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொண்டால் அவளுடைய விவாகரத்து இறுதி முடிவு வந்து அவளுக்கு மிகுந்த மன நிம்மதியையும் சுதந்திரத்தையும் அளித்தது. விரைவில் அவள் ஒரு மருத்துவரின் அலுவலகத்தில் வரவேற்பாளராக வேலையில் சேர்ந்தால். அங்கு அந்த மருத்துவரை பார்த்தவுடனேயே அவள் பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொண்டது, இவரைத்தான் என்று தனக்கு தெரிந்து விட்டதாக கூறினாள். அந்த மனிதருக்கும் அது போன்ற உணர்வே இருந்தது. ஏனென்றால் அவள் வேலைக்கு வந்த முதல் வாரத்திலேயே அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களுடைய திருமணம் மகிழ்ச்சியானதாக அமைந்தது. அந்த மருத்துவர் அடங்கி போகும் தன்மை உடையவராக இல்லை. இவர் ஒரு உண்மையான ஆண்மகனாக, முன்னாள் கால்பந்தாட்ட வீரரான, தலை தூக்கி நிற்கின்ற விளையாட்டு வீரராக, மேலும் ஒரு ஆன்மீக ஆர்வமுள்ளவராக இருந்த போதிலும் எந்த ஒரு இனப்பற்றும் ஜாதி மத பிரிவு மனப்பான்மையும் இல்லாதவராக இருந்தார். அவள் எதை பிரார்த்தனை செய்தாலோ அதையே அடைந்தாள். ஏனென்றால் அது நடந்தேறும் வரை அதனையே நாடினாள். வேறு வார்த்தைகளில் சொல்வதனால் எப்படி ஒரு ஆப்பிள் இரத்தத்துடன் கலந்து விடுகிறதோ அப்படி அவள் மனப்பூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் தன் கருத்துடன் இணைந்தாள். நான் விவாகரத்து பெற வேண்டுமா? விவாகரத்து என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. இதனை பொதுவானதாக ஆக்க முடியாது. சில வழக்குகளில் முதலில் அந்த திருமணம் நடைபெற்றிருக்கவே கூடாது. சில சந்தர்ப்பங்களில் விவாகரத்து எப்படி தீர்வாக முடிகிறதோ அப்படித்தான் தனிமையாக உணரும் ஒருவருக்கு திருமணம் தீர்வாக முடியாது. விவாகரத்து ஒருவருக்கு சரியாக இருந்தால் மற்றவருக்கு தவறாக இருக்கும். விவாகரத்தான பெண் தன்னுடைய திருமணமான மற்ற சகோதரிகளை ஒப்பிடும் பொழுது அவளை போன்று பொய்யான வாழ்க்கை வாழாமல் உண்மையாகவும் உயர்ந்தவளாகவும் இருக்கக்கூடும். உதாரணத்திற்கு, நான் ஒரு முறை ஒரு பெண்ணிடம் பேசினேன். அவள் கணவன் மனைவியை அடித்து துன்புறுத்துபவனாக இருந்தாலும், தண்டிக்கப்பட்டவனாக இருந்தாலும், வீட்டுக்கு உபயோகமாக இல்லாமல் போதையில் இருப்பவனாக இருந்தாலும் கூட விவாகரத்து பெறும் தவறு என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. நான் அவளுக்கு திருமணம் என்பது இதயம் சம்பந்தப்பட்ட என்று விளக்கினேன். 2 இதயங்கள், மனம் காதல் ஒத்துப்போதல், உண்மையாக இணைதல், அதுவே லட்சிய திருமணம். காதலே இதயத்தின் தூய்மையான செயல்பாடு. இந்த விளக்கத்தை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. ஒருவர் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்று ஒரு முறை கூறிவிட்டதால் அடித்து துன்புறுத்துவது என்று எந்த ஒரு தெய்வீக விதியும் இல்லை என்று அவள் இதயத்திற்கு தெரிந்தது. நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால் சரியான வழிகாட்டுதலை நாடுங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கான பதில் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நீங்கள் பதிலை அடைவீர்கள். உங்களுடைய ஆத்மாவின் மௌனத்திலிருந்து வரும் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். அது உங்களிடம் அமைதியாக பேசும். விவாகரத்தை நோக்கி மெல்ல நகர்தல். சமீபத்தில் திருமணமாகிய சில மாதங்களே ஆன ஒரு இளம் தம்பதி விவாகரத்து கோரினர். அந்த இளைஞருக்கு மனைவி தன்னை பிரிந்து விடுவாள் என்ற நீங்காத பயம் இருந்ததை அறிந்து கொண்டேன். அவனை நிராகரித்து விடுவாள் என்று நினைத்தான். தவிரவும் அவன் நம்பிக்கை பாத்திரமாக இருக்க மாட்டாள் என நினைத்தான். இவ்விதமான மனதை அழுத்தும் எண்ணங்கள் அவனை வாட்டியது. அவன் மனோபாவம் பிரிவையும் சந்தேகத்தையும் சுற்றி வந்தது. உண்மையில் அவள் அப்படி இல்லை. அது அவனுடைய உணர்வு, பிரிவை பற்றிய பயம் அவன் மனதிற்கேற்றபடி வளர்த்து வந்தது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர் செயல் உள்ளது. ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு விளைவு உள்ளது. எண்ணம் தான் செயல், ஆழ்மனதின் பிரதிபலிப்பு தான் விளைவு. அவனுடைய மனைவி அவனை விட்டு சென்று விவாகரத்தை கேட்டாள். இதுதான் அவன் பயந்ததும் அவள் அப்படி செய்வாள் என்று எண்ணியதும். விவாகரத்து மனதில் துவங்குகிறது. விவாகரத்து முதலில் மனதில் இடம்பெறுகிறது. வழக்கு விவகாரம் பின்னர் தொடர்கிறது. இந்த இளம் தம்பதியாளர்கள் இருவரும் முழுமையான வெறுப்பு, பயம், சந்தேகம் மற்றும் கோபத்தில் இருந்தனர். இந்த மனநிலை நம் உயிர் தன்மையை சக்தியற்றதாக்கி சோர்வடை செய்து பலவீனப்படுத்துகிறது. அவர்கள் வெறுப்பு பிரிக்கும் என்று, காதல் இணைக்கும் என்றும் கற்றுக்கொண்டனர். அவர்கள் தங்கள் மனதில் தனக்குத்தானே இழுத்து கொண்டிருந்த தீங்கினை உணர்ந்தனர். இருவருக்குமே மனது செயல்படும் முறை தெரியாது. ஆனால் அவர்கள் மனதை தவறாக உபயோகம் செய்து தங்கள் வாழ்வில் குழப்பத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டனர். இவர்கள் இருவரும் என்னுடைய ஆலோசனையின் பேரில் இணைந்து பிரார்த்தனை, சிகிச்சை, பரிசோதனை செய்தனர். அவர்கள் காதல், அமைதி, அன்புடைமை ஆகியவற்றை ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக அளித்து கொண்டனர். இருவரும் மனமொத்த இணக்கம், ஆரோக்கியம், அமைதி, காதல் இவற்றை ஒருவர் மற்றொருக்கு எப்படி வெளிப்படுத்துவது என்ற பயிற்சி செய்தனர். இருவரும் மாறி மாறி ஒவ்வொரு இரவும் தோத்திரங்களை படித்தனர். அவர்கள் திருமணம் நாளுக்கு நாள் அழகானதாகி வருகிறது. நச்சரிக்கும் மனைவி.
பெரும்பாலும் மனைவி நச்சரிப்பதற்கு காரணம் அவளுக்கு கணவனிடமிருந்து போதிய கவனம் கிடைக்காமல் போவதே. அன்புக்கு அரவணைப்புக்கும் ஏக்கம். உன் மனைவிக்கு கவனம் கொடுத்து உன்னுடைய பாராட்டுதலை அவளிடம் தெரிவி. அவளுடைய எல்லா நற்பண்புகளையும் புகழ்ந்து உயர்த்தி பேசு. கணவன் தான் சொல்வதையே கேட்க வேண்டும் என்று நினைக்கும் மனைவிமார்களும் உண்டு. ஒரு மனிதனை தள்ளி வைக்க இது ஒரு துரிதமான வழி. கணவனும் மனைவியும் குப்பைகளை சுத்தம் செய்பவர்களாக இருப்பதை நிறுத்த வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களின் சில தவறுகளையும் பிழைகளையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒருவர் மீது ஒருவர் கவனம் செலுத்தி அவருடைய ஆக்கப்பூர்வமான அற்புதமான தன்மையை புகழ வேண்டும். குமுறும் கணவன். ஒருவன் தன் மனைவி செய்தது செய்யாதது என்று பல விஷயங்களை பற்றி குறை கூறி புலம்ப துவங்கும் போது அவன் மனதளவிலும் துரோகம் புரிகிறான். எதிர்மறையான மற்றும் அழிவை உண்டாக்கும் எண்ணங்களை மனதில் அசைப்போடுவதும் துரோகத்திற்கு சமமானது. ஒரு கணவன் தன் மனைவியை மௌனமாக மனதிற்குள் வெறுத்து விரோத மனப்பான்மை கொள்ளும்போது அவளுக்கு உண்மையாக இல்லை என்று அர்த்தம். அவன் காதலுடன் சந்தோஷமாக என்னாலும் அவள் மதிப்புடன் நடத்துவேன் என்று சொன்ன திருமண உறுதிமொழிக்கு உண்மையாக இல்லை. எந்த ஒரு மனிதன் தன் குமுறல்கள், கசப்பான எண்ணங்கள் மற்றும் வெறுப்பு இவற்றை விழுங்கி அவனுடைய கூர்மையான வார்த்தைகளையும் கோபத்தையும் தணிக்கிறானோ அவன் அன்பில் நற்பண்புகளில் உயர்ந்த இடத்தை அடைகிறான். அவன் லாவகமாக வேற்றுமைகளை களைகிறான். மற்றவைகளை புகழ்வதன் மூலம் மனப்பயிற்சியின் மூலம் கேவலமான பகைமை உணர்ச்சியிலிருந்து வெளிவருகிறான். அப்பொழுது அவனுக்கு மனைவியுடன் மட்டுமல்லாது உத்தியோக சம்பந்தப்பட்ட நண்பர்களுடனான உறவும் ஏற்படுகிறது. நல்லிணக்க நிலையை மனதில் பாவித்தால் உங்களுக்கு இறுதியாக நிம்மதியும் இணக்கமும் வந்து சேரும். மாபெரும் தவறு. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அண்டை வீட்டாருடன் உறவினர்களும் கலந்தோசிப்பது மாபெரும் தவறு. உதாரணத்திற்கு, ஒரு மனைவி அண்டை வீட்டாரிடம் ஜான் எனக்கு பணமே கொடுப்பதில்லை, அவர் என்னுடைய தாயாரை வெறுக்கத்தக்க விதமாக நடத்துகிறார், அவர் அபரிதமாக குடித்து தகாத முறையில் பேசி அவமதிக்கிறார் என்று கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த மனைவி அண்டை வீட்டாரின் பார்வையிலும் உறவினர் பார்வையிலும் தன் கணவன் மதிப்பை குறைத்து அவமதிக்கிறார். அவர் இப்பொழுது ஒரு லட்சிய கணவனாக அவருக்கு தெரியவில்லை. எப்பொழுதுமே உங்கள் திருமண பிரச்சனைகளை ஒரு தேர்ந்த பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர் தவிர வேறு எவரிடமும் கூறாதீர்கள். எதற்காக பலரை உங்கள் திருமணம் குறித்து எதிர்மறையாக சிந்திக்க வைக்க வேண்டும்? மேலும் நீங்கள் உங்கள் கணவரின் குறைகளை கலந்தோசிக்கும் பொழுது விவரிக்கும் பொழுதும் உங்களுக்குள் அந்த நிலையை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். யார் இப்படி யோசித்து உணர்வது நீங்களே தானே. நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்களோ உணர்கிறீர்களோ அப்படியே ஆகிறீர்கள். பொதுவாக உறவினர்கள் உங்களுக்கு தவறான ஆலோசனையை தான் கூறுவார்கள். அது பொதுவாக ஒருதலைபட்சமாக தவறான அபிப்பிராயமாகவும் இருக்கும். இந்த பொன்னான விதியையும் பிரபஞ்ச விதியையும் மதிக்காமல் கூறப்படும் எந்த ஆலோசனையும் தரமானதோ சரியானதோ அல்ல. எந்த இரு மனிதர்களும் ஒரே கூரையின் கீழ் ஒருவரையொருவர் தாங்கிக் கொள்ளாமலும் வலி மற்றும் பரஸ்பர அவநம்பிக்கை இல்லாமலும் வாழ்ந்ததில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்வின் சோகமான பக்கத்தை நண்பர்களுக்கு காட்டாதீர்கள். சண்டை சச்சரவுகளை உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் கண்டனம் செய்வது மற்றும் நிபந்தனை செய்வது ஆகியவற்றிலிருந்து விலகியிருங்கள். உங்கள் மனைவியை மாற்றியமைக்க முயற்சி செய்யாதீர்கள். ஒரு கணவன் தன் மனைவியை தன்னை போலவே இரண்டாம் பிரதியாக்க முயற்சிக்கக்கூடாது. இப்படி சூட்சமம் இல்லாமல் அவளை மாற்ற நினைப்பது அவள் இயல்பிற்கு அந்நியமானது. இவ்விதமான முயற்சிகள் எப்பொழுதுமே முட்டாள்தனமானதாகவும் திருமணத்தை கலைக்கும் வகையிலும் இருக்கும். இந்த முயற்சிகள் அவளுடைய கௌரவத்தையும் சுயமதிப்பையும் மாற்ற முற்பட்டு அவளுக்குள் எதிர்மறையான எண்ணங்களையும் வெறுப்பையும் வளர்த்து முடிவில் திருமண பந்தத்திற்கு நாசம் விளைவித்து விடும். அனுசரணையாக பேசுவது அவசியம். அனுசரணையாக பேசுவது அவசியம்தான். எனினும் நீங்கள் உள்நோக்கி உங்கள் மனதிற்குள் பார்வையை செலுத்தி உங்களுடைய குணாதிசயங்களையும் செயல்களையும் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ளும் நிறைய குற்றம் குறைகள் இருப்பதை காண்பீர்கள். அது மீது உள்ள உங்கள் வாழ்க்கை சரியானதாக வாழ வைக்கும். அது மீதமுள்ள உங்கள் வாழ்க்கையை சரியானதாக வாழ வைக்கும். நீங்கள் இவரை எனக்கு ஏற்றபடி மாற்றுவேன் என்று சொன்னால் நீங்கள் பிரச்சனைகளையும் விவாகரத்து வழக்கையும் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று ஆகும். நீங்கள் கவலையையும் கஷ்டங்களையும் கேட்டு பெறுவீர்கள். நீங்கள் கற்க வேண்டியது என்னவென்றால் மாற்றுவதற்கு யாரும் இல்லை, மாற வேண்டியது நீங்கள்தான். பிரார்த்தனையின் இந்த வழிகள் மூலம் சரியான வழியில் சேர்ந்தே பிரார்த்தனை செய்து சேர்ந்தே வாழுங்கள். முதல் நிலை, சிறு சிறு ஏமாற்றங்களிலிருந்து கிளம்பும் எரிச்சல்களை சேர்த்து வைத்து ஒரு நாளிலிருந்து அடுத்த நாளிற்கு சுமந்து செல்லாதீர்கள். இரவு தூங்க போகும் முன்பு ஒருவரையொருவர் தவறுகளுக்காக மன்னித்து கொள்ளுங்கள். காலை எழுந்தவுடன் உங்கள் எல்லா விதத்திலும் வழிநடத்தும் அந்த அளவற்ற ஆற்றலை துணைக்கு அழையுங்கள். அமைதியான இணக்கமான காதலான எண்ணங்களை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அனைத்து குடும்ப உறவினர்களுக்கும்
உலகில் இருக்கும் எல்லோருக்கும் அனுப்புங்கள். 2வது நிலை, காலை உணவு நேரத்தில் அருமையான உணவிற்கும் இறைவனின் அளவற்ற கருணைக்கும் நன்றி செலுத்துங்கள். எந்த பிரச்சனைகளையும் கவலைகளையும் சச்சரவுகளும் உணவு நேரத்தில் குறுக்கிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இரவு உணவின் பொழுது இதே விதியை பின்பற்றுங்கள். உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் செய்வதனையும் போற்றுகிறேன், நான் காதல் மற்றும் அன்புடைமையை பரவ செய்கிறேன் என்று கூறுங்கள். 3வது நிலை, கணவனும் மனைவியும் ஒவ்வொரு இரவும் மாறி மாறி பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையிடம் எதையும் வழங்கப்பட்டது இல்லை. உங்கள் பாராட்டுதலையும் காதலையும் தெரிவிங்கள். துணைவரை பாராட்டும் விதமாக அன்புடைமையுடன் சிந்தியுங்கள். மாறாக கண்டனத்துடன் நித்திக்கும் குறை கூறும் மனப்பான்மையுடன் காணாதீர்கள். ஒரு அமைதியான குடும்பத்தையும் சந்தோஷமான திருமணத்தையும் உருவாக்கும் வழி என்பது காதல், அழகு, இணக்கம், பரஸ்பர மரியாதை, கடவுள் நம்பிக்கை மற்றும் அனைத்து நல்ல விஷயங்கள் கொண்டும் அஸ்திவாரம் அமைப்பதே. பைபிளின் ஸ்தோத்திரம் 23, 27, 91 அத்தியாயத்தை படிக்கவும். ஹிப்ரூவின் 11வது அத்தியாயத்தையும் படிக்கவும். கொரிந்தியன் 13வது அத்தியாயம் மற்றும் பைபிளில் மற்ற பெரிய வாசகங்களை இரவு தூங்குவதற்கு முன் படிக்கவும். நீங்கள் இந்த உண்மைகளை பயிற்சி செய்யும் பொழுது உங்கள் திருமணம் மேலும் மேலும் வருடங்கள் தாண்டி ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் செயல்களை மீண்டும் ஒரு முறை ஆராயுங்கள். மன மற்றும் ஆன்மீக விதிகளை அறியாமல் இருப்பதே எல்லா திருமண பிரச்சனைகளுக்கும் காரணம். விஞ்ஞான முறையில் ஒன்றாக பிரார்த்திப்பதன் மூலம் நீங்கள் ஒன்றாக இருக்கிறீர்கள். விவாகரத்து தடுப்பதற்கு மிக சரியான நேரம் திருமணத்திற்கு முன்புதான். நீங்கள் சரியான முறையில் பிரார்த்தனை செய்ய கற்றால் உங்களுடைய சரியான துணையை உங்களால் ஈர்க்க முடியும். திருமணம் என்பது ஆணையும் பெண்ணையும் காதலால் இணைப்பது. அவர்கள் இதயம் ஒன்றாக துடிக்கிறது. அவர்கள் முன்னேறி மேலுயர்ந்து கடவுளை நோக்கி செல்கின்றனர். திருமணத்தில் சந்தோஷம் என்பது எழுதி வைக்கப்பட்ட விதியல்ல. கடவுளின் நிரந்தரமான சத்தியத்திலும் ஆன்மீக நெறிப்படி வாழும் பொழுது மக்கள் அடைகின்றனர். அப்பொழுதுதான் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சந்தோஷத்தை அளித்து கொள்ள முடியும். ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணிடம் உள்ள தன்மைகளையும் குண இயல்புகளையும் பாராட்டும் பொழுது உங்கள் சரியான துணையை நீங்கள் ஈர்க்கிறீர்கள். உங்கள் ஆழ்மனது தெய்வீக ஆணைப்படி உங்களை ஒன்று சேர்க்கிறது. உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு இணக்கமான மனோபாவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வின் நேர்மையான உண்மையான காதலுடன் கூடிய துணைவரை கவர வேண்டும் என்றால் நீங்களும் நேர்மையாகவும் உண்மையாகவும் காதலுடன் இருக்க வேண்டும். நீங்கள் முன்னர் செய்த தவறை மீண்டும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு லட்சிய துணைவரை அடைய முடியும் என்று நம்பினால் அது உங்களுக்கு நடக்கும். நம்புவது என்பது எதையாவது உண்மை என்று ஏற்றுக்கொள்வது. உங்களுடைய லட்சிய துணைவரை இப்பொழுது மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிரார்த்திக்கும் துணைவரை எப்படி, ஏன், எங்கே சந்திப்பீர்கள் என நினைக்காதீர்கள். உங்கள் ஆழ்மனதின் ஞானத்தை பரிபூர்ணமாக நம்புங்கள். அதற்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். நீங்கள் உதவ தேவையில்லை. உங்கள் துணையை குறித்த எரிச்சல், மனஸ்தாபம், கெட்ட எண்ணங்கள் மற்றும் விரோத மனப்பான்மையில் ஈடுபடும் பொழுது நீங்கள் மனதால் அவரை விவாகரத்து செய்கிறீர்கள். உங்கள் மனதின் மெத்தையில் குற்றம் குறைகளில் சஞ்சாரம் செய்கிறீர்கள். உங்கள் திருமண உறுதிமொழியான நான் சந்தோஷம், காதல், மரியாதை இவற்றை வாழ்வின் எல்லா தருணங்களிலும் என் துணைக்கு அளிப்பேன் என்பதை பின்பற்றுங்கள். பயம் நிறைந்த மனப்பாங்கை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதை நிறுத்துங்கள். மாறாக இணக்கம், காதல், அமைதி, அன்புடைமை இவற்றை வெளிப்படுத்துங்கள். உங்கள் திருமணம் மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் வருடம் பின் வருடம் மென்மேலும் வளரும். காதல், அமைதி, அன்புடைமை இவற்றை ஒருவருக்கொருவர் பரவ செய்யுங்கள். ஆழ்மனது இந்த அதிர்வுகளை எடுத்துக்கொண்டு பரஸ்பர நம்பிக்கைக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் வழிவகுக்கும். குற்றம் சொல்லும் மனைவி பொதுவாக கணவனிடம் கவனம் பாராட்டுதலும் தேடுகிறார். அவள் காதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குகிறாள். அவளுடைய நல்ல தன்மைகளை பாராட்டி ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவளை காதலிக்கிறீர்கள், பாராட்டுகிறீர்கள் என்று காட்டுங்கள். தன் மனைவியை காதலிப்பவன் காதலில்லாத அன்பில்லாத வார்த்தையோ செயலையோ வெளிப்படுத்துவதில்லை. காதலை தோற்றுவிக்கும். திருமண பிரச்சனைகளில் எப்பொழுதும் தரமான ஆலோசனை நாடவும். நீங்கள் பல்லை பிடுங்க தச்சரிடம் செல்ல மாட்டீர்களா? அதுபோலவே உங்கள் திருமண பிரச்சனைகளில் உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ கலந்தோசிக்காதீர்கள். நீங்கள் ஒரு தேர்ந்த மனநல நிபுணரை ஆலோசனைக்கு அணுக வேண்டும். உங்களுடைய மனைவியை உங்களுடைய மறுபதிப்பாக்க முயற்சிக்காதீர்கள். நீங்கள் இந்த முயற்சிகள் எப்பொழுதுமே முட்டாள்தனமானது. மேலும் இது மற்றவர்களின் மதிப்பையும் சுய கௌரவத்தையும் அழிக்க முயற்சிக்கிறது. மேலும் இது ஒரு பகைமையை உங்களுக்குள் தூண்டி உங்கள் திருமண பந்தத்தை நாசப்படுத்தக்கூடியது. நீங்கள் உங்கள் துணையை உங்களின் இரண்டாம் பாதிப்பாக செய்ய முயற்சிப்பதை நிறுத்துங்கள். நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஒன்றாக இருக்கிறீர்கள்.
ஒன்றாக பிரார்த்தனை செய்வதன் மூலம் ஒன்றாக இருக்கிறீர்கள். விஞ்ஞான முறையில் பிரார்த்திப்பது உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும். உங்கள் மனைவி எப்படி சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, அழகாக இருக்க வேண்டும் என்பதை மனதால் கற்பனை செய்யுங்கள். உங்கள் கணவர் எப்படி வலிமையாகவும் சக்தியுடனும் காதல், இணக்கம் மற்றும் அன்புடனும் இருக்க வேண்டும் என்பதை பாருங்கள். மனதின் இந்த படத்தை பராமரித்து வந்தால் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட நல்லிணக்கமான அமைதியான திருமணத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.